இப்போது இலங்கை திருநாட்டில் எல்லா இடங்களிலும் தன்சல் உணவு பகிரப்பட்டு எல்லோரும் அவர்களுடைய மதத்தை கண்ணியப்படுத்தி அவர்களுடைய மதத்துக்குரிய அடிப்படையில் அவர்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் இஸ்லாமியர்களும் தன்சல் கொடுக்கிறார்கள், தன்சல் உண்ணுகிறார்கள், தன்சலை உண்பதற்காக வாகனம் பிடித்தெல்லாம் போகிறார்கள், இரவு முழுக்க ரோட்டு வழியாக தன்சல் தின்று தின்று அலைகிறார்கள். இதை ஒரு நிர்பந்தமாக எடுத்துக்கொள்ளலாமா? சில உலமாக்கள் இவைகள் நிர்பந்தம் என்று பேசுகிறார்களே, நிர்பந்தம் என்றால் என்ன, மார்க்கத்தின் அதன் வரையறை என்ன என்பதெல்லாம் கேள்வியாக வைத்திருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நிர்பந்தம் என்றால் என்னென்னு முதல்ல நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். நிர்பந்தம் என்பது இதற்கு பிறகு விடுதலை இல்லை, இதற்கு பிறகு விமோச்சனம் இல்லை, இதற்கு பிறகு மன்னிப்பு இல்லை, இதை செய்தால்தான் விமோச்சனமோ மன்னிப்போ விடுதலையோ கிடைக்கும், இல்லாட்டி சாவு நிச்சயம், இல்லாட்டி மரண நிச்சயம், இல்லாட்டி கொலை நிச்சயம், இல்லாட்டி துண்டிப்பு நிச்சயம், இல்லாட்டி ஊனப்படுத்துவாங்க நிச்சயம் என்ற ஒரு கடும் கொண்ட ஒரு கொடுங்கோல் சிந்தனைக்குள் நாங்கள் அகப்பட்டு கொண்டால், கொடுங்கோலான அந்த நிலைமைக்குள் அகப்பட்டு கொண்டால் தான் நிர்பந்தம் என்ற ஒரு வழி பிறக்கும். இல்லை என்றால் எதுவும் நிர்பந்தம் கிடையாது. இன்றைக்கு வட்டி எடுக்கிறவன் நிர்பந்தம் சொல்கிறான், ஃபினான்ஸு போடுறவன் நிர்பந்தம் சொல்கிறான், எல்லாம் நிர்பந்தம். கேட்டால் நிர்பந்தத்தின் வரைவிலக்கணத்தை நாசமாக்கி அவனுக்கு கொஞ்சம் சோதனை வந்துட்டு அது நிர்பந்தம் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துடுறாங்க. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. அன்பார்ந்தவர்களே, நிர்பந்தம் என்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், அதற்கு பிறகு அந்த இடத்துல வேற வழி இல்லை, வேற சொல்யூஷன் இல்லை என்று வந்தால் தான், அது மட்டும்தான் என்று வந்தால் தான் அது நிர்பந்தம். இப்போ தலையில் பிஸ்டோலை வச்சு நீ இதை சொல்லாடி சுடுவேன்னா அது நிர்பந்தம். அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு நடந்ததை போல அது அல்லாமல், ஆனால் உள்ளத்தில் ஈமான் முழுமையாக இருக்க வேண்டும். நிர்பந்தம் என்ற நிலையில் இருந்தாலும் ஈமான் உள்ளத்தில் முழுமையாக இருக்க வேண்டும். நாவு மட்டுமே பொய் சொல்ல வேண்டும், அதான் நிர்பந்தம். இன்றைக்கு போலியில் நின்று ஐஸ்கிரீம் தன்சல், பீஸா தன்சல், கூல்ட்ரிங்க்ஸ் தன்சல், சோத்து தன்சல், பிரியாணி தன்சல் என்று கியூல நின்று வாங்கி சந்தோஷமாக சிரித்து இவங்க அவங்களுக்கு தீத்தி அவங்க இவங்களுக்கு தீத்தி, இதெல்லாம் என்ன நிர்பந்தமா? ஏடாப்பா, நிர்பந்தத்துக்கு வரைவிலக்கத்தை அழகாத்தான் சொல்லியிருக்குது. அப்போ அது குர்ஆன் தெளிவாக சொல்லும்போது, இன்னமா ஹர்ரம அலைக்குமுல் மைத்தத ஒத்தம ஒலஹ்மல் ஹின்சீர ஒமா உஹில்ல பிஹி லிகைரில்லா. அல்லாஹ் 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 பேர் சொல்லி அறுக்கப்படாதவைகளும், பன்றியினுடைய மாமிசமும், ஓட்டப்பட்ட இரத்தமும், தானாக செத்த பிராணியும் உண்பது உங்கள் மீது ஹராமாக்கப்பட்டுள்ளது. ஃபல்துர்ர கைர பாகின், அதே சமயம் இறை சட்டத்தை கேவலப்படுத்தும் நோக்கம் இல்லாமலும், ஒலா ஆதின், எல்லை மீறாமலும் அந்த இடத்தில் நீங்கள் நிர்பந்திக்கப்பட்டால், ஃபலா இஸ்ம அலைஹி, அவர் மீது எந்த குற்றமும் கிடையாது. இன்னல்லாஹா, நிச்சயம் அல்லாஹு தஆலா கஃபூருன் ரஹீமுன், அல்லாஹு தஆலா பாவங்களை மன்னிப்பவனாகவும் அதிக அதிக அன்பு காட்டுவனாகவும் இருக்கிறான். அப்போ இங்கு அல்லாஹு தஆலா ஃபமன் துர்ர கைர பாகின், அப்போ என்ன அவங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம். அப்போ இங்கே மேலே சொல்லப்பட்ட ஒன்றில் ஏதாவது ஒன்றுக்கு கட்டாயத்துக்கு என்ன நிர்பந்திக்கப்பட்டால், இறை சட்டத்தை தகர்க்கும் நோக்கம் இல்லாமல், அப்போ இறை சட்டத்தை தகர்க்கும் நோக்கம் இல்லாமல், அப்போ இங்கே என்ன விரும்பி சாப்பிட்டுட்டான், எது என்ன இது நிர்பந்தமா? அவன் ஐஸ்கிரீம் போலியில் நிற்கிறான், மழை அடிக்க போலியில் நிற்கிறான், அதை திண்டு கொண்டு நாங்கள் நிர்பந்தம். இது நிர்பந்தமா? நிர்பந்தம் அல்ல, இது கேவலப்படுத்துதல். நிர்பந்தம்னா இரண்டு கைகளும் கட்டப்பட்டு தலைகள் முடிகள் அப்படியே கோரி பிடிக்கப்பட்டு வாய்க்குள் திணிக்கப்படுமாக இருந்தால் அது நிர்பந்தம். அது அல்லாமல் சந்தோஷமாக மச்சாங்குன்னு சொல்லிக்கொண்டு யாழுவான்னு சொல்லிக்கொண்டு தின்றது நிர்பந்தமா? இதை நிர்பந்தம் சொல்லுமா முதல்ல இஸ்லாம்? இது இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துதல். இஸ்லாம் முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கம். இஸ்லாம் அழகான மார்க்கத்தை எம்மதமும் சம்மதம் என்ற ஒரு நிலையை வெளிப்படுத்தி எல்லாமே ஒரே லே என்பதை காட்டுவதற்காக வேண்டியான ஒரு வக்கிர புத்தியான மார்க்கத்தை கேவலப்படுத்தும் சிந்தனையில் இதை நிர்பந்தம் என்று பேசக்கூடிய உலமாக்கள் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும். நிர்பந்தம்னா ரெண்டே ரெண்டு நிபந்தனை. ஒன்றும் வயிறார மனசார தின்ற நிலையில் இருக்கவும் கூடாது, மார்க்கத்தை வந்துக்கிட்டு கொச்சைப்படுத்துற அளவு இருக்கவும் கூடாது. இந்த ரெண்டு நடக்குது எங்கே? அப்போ இது நிர்பந்தம் அல்ல, இது மார்க்கத்தை கொச்சைப்படுத்தும் தன்மை. எனவே இஸ்ரேலை போன்ற கொடுங்கோல் கொண்ட சமூகமாக நம்ம நாட்டில் இருக்கிறாங்க.
இல்லை இந்தியாவில் RSS என்ற மிருகத்தனமான போங்கு கொண்டவங்களா நம்ம நாட்டில் இருக்கிறாங்க. ஏங்க அந்த பயங்கரவாத அந்த இனவாத காலகட்டத்தில் கூட எந்த ஒருத்தர் கூட ஒரு இஸ்லாமியனை பிடிச்சி வலுக்கட்டாயப்படுத்தலையே. மார்க்கம் உனக்கு, எங்கள் மார்க்கம் எங்களுக்கு, எங்கள் மார்க்கத்தை நீங்கள் சீண்டக்கூடாது, உங்கள் மார்க்கம் நாங்கள் சீண்ட மாட்டோம் அப்படின்னு போக்குதெல்லாம் இந்த மக்கள் எல்லாரும் வாழ்கிறோம். அப்போ இஸ்லாமிய சமூகத்துக்கு மத்தியில் இஸ்லாமிய மக்களை இந்த நாட்டு மக்கள் எந்த அடிப்படையில் கொச்சைப்படுத்தினாங்க, எந்த அடிப்படையில் குறை பிடிச்சாங்க? அவங்க பாட்டில் நிற்கிறாங்க. இவன் தான் போய் தேடுறான், இவன் தான் தின்ன போகிறான், இவன் தான் வீட்டில் தின்னாத மாதிரி பிச்சைக்கார மாதிரி அந்த இடத்துக்கு போய் தின்னுட்டு இருக்கிறான். இவன் கேவலப்படுறதுக்கு இஸ்லாத்தை பலிக்கடாக்குறதா? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாம் தூய்மையானது, இஸ்லாம் முழுமையானது. இஸ்லாத்துக்கு இவர்களுடைய சேட்டைக்கு இவர்களுடைய செல்லத்தனமான விளையாட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது, நிர்பந்தமே கிடையாது. புரியுதுங்களா? அப்போ அதனால நிர்பந்தம் என்றால் அம்மார் பின் யாசிர் நிர்பந்திக்கப்பட்டாரு, அதுதான் நிர்பந்தம். அது அல்லாமல் இதெல்லாம் நிர்பந்தம் கிடையாது. எங்கேயாச்சும் எவனாச்சும் பிடிச்சி போட்டு ஜெயிலில் தூக்கி போட்டானா, தடா சட்டத்தில் தூக்கி இழுக்கித்து போட்டானா, என் மதத்தை நீ ஃபாலோ பண்ணலை, எங்கள் கடவுளை நீ பூஜிக்கலன்னு இதை போட்டானா, எப்போ மார்க்கத்தை பின்பற்றிட்டு போன்னு விட்டுருவான். நமக்கு நடந்த ஒரு அருமையான ஒரு நிகழ்வுங்க. நம்ம வீட்டில் இருக்கக்குள்ள சில சகோதரர்கள் வந்தாங்க, மாற்று மத சகோதரர்கள் வந்தாங்க. வந்து சொன்னாங்க, நாங்கள் இந்த முறை தன்சில் கொடுக்க போகிறோம், இந்த முறை கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்குறோம், சாப்பாடு கொடுக்க போகிறோம்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் ஒரு முஸ்லீம். அடுத்தது நாங்கள் நாட்டவங்க, நாட்டுக்கு ஏதாவது தேவையாக நம்ம செய்வோம், நாட்டுக்கு ஏதாவது கஷ்டமாக அதை நம்ம செய்வோம், நாட்டு மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை அதை செய்வோம். ஆனால் உங்கள் மதத்துக்குரிய ஒரு விஷயத்துக்கு சந்தோஷத்துக்கு நாங்கள் பங்கு கொள்ள முடியாது. ஏன்? நாங்கள் முஸ்லீம்கள், நீங்கள் அடுத்தவங்க. உங்கள் மார்க்கம் உங்களுக்கு பெருசு, எங்கள் மார்க்கம் எங்களுக்கு பெருசு. எங்கள் மார்க்கத்துக்கு துணைவும் நீங்கள் வரவும் மாட்டீங்க, உங்கள் மார்க்கத்துக்கு துணையாக நாங்கள் வரவும் மாட்டோம். மார்க்கத்தில் நாங்கள் வேறுபட்டவர்கள், நாட்டில் நாங்கள் உடன்பட்டவர்கள். எனவே நாட்டுடைய முதன்மைக்காக மேம்பாட்டுக்காக நாங்கள் ஒன்றாக நிற்போம். ஆனால் உங்கள் மார்க்கத்தை நீங்கள் செய்யுங்க, எங்கள் மார்க்கத்தை நாங்கள் செய்கிறோம். எங்கள் மார்க்கத்தின் அடிப்படையில் அடுத்த மார்க்கத்தை நாங்கள் புண்படுத்தவும் கூடாது, கண்ணியப்படுத்தவும் கூடாது என்று நான் சொன்ன உடனே அந்த சகோதரர்கள் மனம் விரும்பி நன்றி ஐயா என்று சொல்லிட்டு அவங்க பாட்டில் போயிட்டாங்க. அப்போ அவங்க ஏதாவது அவங்கள பார்த்தாலே கொஞ்சம் பயங்கரமான ஒரு தோற்றத்தில், பார்த்தாலே ஒரு மாதிரியான ஒரு முகம் கொண்டவர்களாகத்தான் இருந்தார்கள். ஆனால் இப்படி சொன்ன பொழுது அவங்க எந்த ஒரு முகசுளிப்பும் சுளிக்காம எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று போய்விட்டார்கள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் இருந்து கொண்டு உங்கள் மதம் உங்களுக்கு பெருசு, அவன் மதம் அவனுக்கு பெருசு, இஸ்லாமே எங்களுக்கு பெருசு மாதிரி வாழும்போது இதை பின்னாடி போனால் இது மத நல்லிணக்கமா? இது நிர்பந்தமா? ஒன்றும் கிடையாதுங்க. இவனை தின்றதுக்காக வேண்டி அலைகிறவனோர் எலுமினா தூக்கம் திண்டா பசின்ற கூட்டத்துக்கு இது ஒரு சாட்டு போக்குங்க. அதனால் இந்த தன்சலோ அந்த மாதிரி அடுத்தடுத்த வேறு காரியங்களோ இஸ்லாத்தின் மீது யாரும் எந்த திணிப்பு கொண்டு வரவும் இல்லை, நாட்டால் திணிக்கப்படவும் இல்லை, அடுத்த மத குருமார்களால் திணிக்கப்படவும் இல்லை. இவர்களுடைய வயிற்று பொழப்புக்காக, இவர்களுடைய திண்ணி பண்டாரத்துக்காகத்தான் இவர்கள் இந்த வேலை செய்கிறார்கள் என்பதை ஆணித்தரமாக சொல்லிக் கொள்கிறோம். எனவே இலங்கை திருநாட்டை இப்படியெல்லாம் சொல்லி கேவலப்படுத்த வேண்டாம். இஸ்லாத்துக்கு வெளியில் இருந்து கொண்டு இஸ்லாமியர்களாக வாழக்கூடிய மக்கள் திருந்தி வாழ பாருங்க. எனவே இவைகள் நிர்பந்தம் இல்லை என்பதை நாங்கள் நாட்டினுடைய மக்களுடைய நடத்தை, போக்கு, அவர்களுடைய பாசை, அவர்களுடைய பேச்சு வழக்கிலிருந்து நாங்கள் அறிந்த விஷயம்தான். எனவே இலங்கை திருநாட்டில் ஒரு மதம் இன்னொரு மதத்தை அடிப்படையில் திணித்து எதையுமே சொல்லல என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம், சில பாடசாலைகளுடைய நிகழ்வுகளை தவிர என்பதை இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். வல்லாஹு அலம்.